இந்த பதிவில் இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்க, உங்களுடைய கஷ்டமெல்லாம் போகும். பணம் உங்கள் கையில் தங்கும். சில பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, பணம் இருக்கும், ஆனால் பார்த்தா ஏதோ ஒரு வழியில் செலவாகிட்டே போகும். அதை அவங்களால தடுக்க முடியாது. இதை எப்படி போக்குவது, நம்ம கையில் பணம் தங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நமக்கு கடன் இல்லாமல் இருக்கணும், நம்ம வீட்டில் தரித்திரம் விலகணும், பணம் தங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும். இந்த மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள், அதாவது பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதை வைத்து நம்ம நிறைய தாந்திரீக முறையில் நிறைய செயல்கள் இருக்குது. மந்திரங்கிறது நம்ம தெய்வத்துக்கு சொல்லக்கூடிய இந்த மந்திரம். தந்திரங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம விளக்கு ஏற்றுவது, பூஜை செய்வது, இதை தான் நம்ம தந்திரம்னு சொல்கிறோம். இந்த பச்சை கற்பூரம், கிராம்பு இதை வச்சு நிறைய தாந்திரீக முறையில் பணத்தை எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. இப்போ அதில் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் பணம் ஏன் வரும், இதை நம்ம பணப்பெட்டியில் வச்சா இல்லை பர்ஸில் வச்சா, இதை வைத்து விளக்கேற்று போது எப்படி அது பணத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலக்காய், கிராம்புலாம் நல்ல ஆகர்ஷண சக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு பொருட்கள். வீட்டில் இதனால் இந்த பொருட்களை வைத்து நம்ம விளக்கு ஏற்றும் போது வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் தரித்திரம் விலகும். பணம் நம்ம கையில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டில் பணம் தங்க ஆரம்பிக்கும். இப்போ அதில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதை எப்படி ஏற்றுவது, எந்த நாளில் ஏற்றணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த விளக்கை பஞ்சமி திதியில் செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது நாள் தான் பஞ்சமின்னு சொல்லுவோம். 5வது நாளை பஞ்சமி திதின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சமி திதியில் வளர்ப்பிறை பஞ்சமிங்கிறது மிக சிறப்பான ஒன்று. இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் நான் சொல்லக்கூடிய 5 பொருட்களை வைத்து, இந்த பஞ்சமி அப்படின்னாவே 5ன்னு தெரியும். இந்த பஞ்சமி 5வது நாளில் இந்த 5 பொருட்களை வைத்து இந்த அகல் விளக்கை நம்ம ஏற்றினோம்னா நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அதை அடைத்து விடலாம். பணம் நம்ம வீட்டில் தங்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த விளக்கை போட்டு பாருங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படின்னாவே பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, சூடம், மிளகு. இதுதான். திருப்பதியில் பாருங்க, பணம் கொட்டுன்னு கொட்டுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிங்கிறது பெருமாளுக்கு உகந்த இடம். பெருமாளுக்கு உகந்தது மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய் இல்லையா, இதை போட்டு தான் அங்கே அந்த திருப்பதி லட்டு பாருங்க, அந்த அதில் தூக்கலாக இருக்கும் பச்சை கற்பூரம் வாசம், ஏலக்காய் வாசம்லாம். ஏன் அது மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் அப்படிங்கிறனால தான். இப்போ நம்ம எப்படி விளக்கை ஏற்றுவது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுக்குங்க. நான் எங்கள் வீட்டில் சாமி செல்ஃபு, அதனால் கீழே தரையில் வச்சுருக்கேன். நீங்கள் சாமி ரூமில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். சாமி ரூம்குள்ளே முதல்ல ஏலக்காவை எடுத்துக்குங்க. ஒரு ஏலக்காவை எடுத்து விளக்கில் வச்சுக்குவோம். அடுத்தது கிராம்பு, 1 கிராம்போ 3 கிராம்போ எத்தனை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த கிராம்பை ஏலக்காயோடு சேர்த்துருங்க. அடுத்ததாக மிளகு எடுத்துக்குங்க. 1 மிளகோ இல்லை அல்லது 3 மிளகோ 5 மிளகோ உங்களுக்கு எத்தனை வேணாலும் சேர்க்கலாம். யாகத்துலலாம் வாசனை பொருட்கள்லாம் சேர்ப்பாங்க பாருங்க, அப்போ அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும். அதுக்காக தான் இந்த வாசனை பொருட்கள்லாம் சேர்க்குறோம். அடுத்தது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் தான் மிக மிக உகந்தது, மகாலட்சுமிக்கு உகந்த பொருள். இந்த பச்சை கற்பூரம் சின்ன டப்பாவில் விற்கும், இதை வாங்கிக்குங்க. இந்த பச்சை கற்பூரத்தோட சூடம் ஒன்று வச்சுக்குங்க. இப்போ தீபத்தை ஏற்றிக்கலாம். இதை வளர்ப்பிறை பஞ்சமியில் ஆரம்பித்து தொடர்ந்து 48 நாள் செஞ்சுக்கிட்டு வாங்க. சில நாட்கள்லையே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இந்த 5 பொருட்களையும் வச்சு நம்ம தீபம் ஏற்றும்போது வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். ஏன்னா இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்ல ஆகர்ஷண சக்தியை கொண்டு வரக்கூடிய பொருட்கள். இந்த விளக்கை மாலை 6 மணிக்கு மேலே சாமி ரூமில் ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றும் போது மகாலட்சுமிக்குரிய ஸ்லோகத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்குது, கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்குது. மகாலட்சுமிக்கு உகந்த எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு சொல்ல தெரியலையா அப்படின்னா ஒளிநாடாவில், அதாவது செல்லில் நம்ம போட்டு விட்டுட்டு அதை காதில் கேட்குறதே நல்ல ஒரு சக்தியை கொண்டு வரும். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். நீங்கள் ஏற்றும் போது மனமுருக வேண்டிக் கொண்டு இது போன்ற பாடல்களை ஒலிக்க விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.